எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மயில் மட்டும் சாப்பிடாம இட்லியை போட்டு பிசைஞ்சிட்டாங்க. உடனே கோமதி வந்து என்னடி இட்லியை திரும்பி மாவாக்கிட்டு சாப்பிட்றேன் அத்தை, எனக்கு பசிக்கல அத்தை, தொண்டையிலே இறங்கலை அப்படிங்கிற மாதிரி வேணான்னு சொல்லிடுறாங்க. சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் ஹாலில் உட்காந்துருக்கும்போது சரவணன் போட்டு கேட்குறாங்க, என்னடா பிரச்சனை, மயிலுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் இப்படி எதே சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர என்ன பிரச்சனைன்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாருங்க. அதோட ஒரே எமோஷ்னலாக தாங்க போய்கிட்டு இருக்கு. பாச போராட்டமும் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அவன் விட்ரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா, அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கோமதியும் சத்தம் போடுறா. அதோட அப்பா நான் சொன்னேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க, இந்த விஷயத்தை நான் எனக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிறேன், நான் உங்களையும் காயப்படுத்த விரும்பலைன்னு சொல்லிட்டு ஒரே அழுகங்க சரவணா. அவங்க அப்பாவை கெட்டி பிடிச்சிட்டு ஒரே எமோஷ்னல். பார்க்குற நமக்கே கண்ணெல்லாம் கலங்கிருச்சுங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில். என்ன தாண்டா சரவணா பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் அழுக, அவங்க அம்மாவும் அழுக, குடும்பமே கண் கலங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்குங்க. அப்பா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம மயிலோட உண்மை வெளியே வந்துடும். மயில் போய் மாமா விடுங்க மாமா, நீங்கள் என்ன சொன்னாலும் திட்டினாலும் நான் மனசுல வச்சுக்கிறேன் மாமா. டென்ஷன் ஆகி நம்ம சரவணை பூந்தொட்டி திட்டு போய் மயில் தலையிலே போட போய் குடும்பமே சேர்ந்து விலை நிறுத்தடி சரியான ப்ராடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.